வேதா விநாசினம் நித்யம் ய ஏனம் அஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி யந்திகம். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனிடம் குந்தியின் மைந்தனே அர்ஜுனா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாருக்கு ஆத்மாவோட தன்மையை தெரியுமோ அவ ஆத்மாவை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை எடுத்து சொல்றார். எந்த ஒரு மனிதன் இந்த ஜீவாத்மா அழிவற்றவன், பிறப்பு கிடையாதவனுக்கு, அவன் நிரந்தரமானவன், அவனுக்கு மாறுதல்கள் கிடையாது, மாறுதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவன் குறைவற்றவன் அப்படின்னு இந்த தன்மைகள் எல்லாம் அறிஞ்சுட்டு இருக்கானோ அவன் எப்படி ஜீவாத்மாவை கொல்லுவிப்பான். கொல்லுவிப்பான்றப்போ இன்னொரு பொருளாலேயோ இல்ல வேற எதையாவது பயன்படுத்தி அந்த ஜீவாத்மாவை கொல்றது அது பண்ணுவானா? எவ்வாறு ஜீவாத்மாவை அவன் அழிப்பான் அப்படின்னு சொல்றார். அவன் நேராக செல்வானா, நேராக சென்று ஜீவாத்மாவை கொல்வானா அப்படிங்கிறார். அதாவது இங்க அர்ஜுனன் போர்க்களத்துல இருக்கான். இப்போ அர்ஜுனன் கிட்ட சொல்றது என்னன்னா, நீ ஆயுதம் வச்சுட்டு இருக்க, அதை வச்சுட்டு நீ அந்த ஜீவாத்மாவை கொல்ல முடியுமா? இல்ல உன்னாலேயே நேர ஜீவாத்மாவை அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா ஜீவாத்மா அழிவுக்கு அப்பாற்பட்டது, அதுக்கு அழிவே கிடையாது. அதத்தான் இங்க விளக்கமா அர்ஜுனன் கிட்ட சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா.